அண்மைச் செய்தி. பாமகவின் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் 87 வயதான ராமதாஸ் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பாமகவின் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் 87 வயதான ராமதாஸ் இல்லை என்று தனது தந்தையை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் கூற கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். அன்புமணியின் அறிவிப்பு என்ன? தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ராமதாசுக்கு தற்பொழுது 87 வயது ஆகிவிட்டது எனவும் வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் கட்சியின் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் இல்லை எனவும் இதனை சிலர் பயன்படுத்தி தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியின் பெயர், சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணி ராமதாசுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரி அன்புமணி தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தான் இந்த காரணங்களை அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ராமதாஸிற்கு வயது மூப்பு காரணமாக அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியவில்லை எனவும் எனவே இதனை சிலர் தவறாக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராமதாஸ் தலைவர் என அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல எனவும் நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுகளில் மட்டுமே மேற்கொள்ள முடியும் எனவும் பாமகவின் பொதுக்குழுவில் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு எனவும் அதில்தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்க அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராமதாஸ் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் இந்த வழக்கில் ராமதாஸ் தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் எனவே கட்சியினுடைய உரிமை கோரி வழக்கு தொடர நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை எனவும் அந்த பதில் மனுவில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னைத்தானே தலைவர் என அறிவித்துக் கொண்டது கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது எனவும் விதிகளை திருத்தி தேர்தல் ஆணையத்திற்கு உரிய முறையில் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அன்புமணி தாக்கல் செய்த இந்த வழக்கினுடைய விசாரணை மார்ச் 11ஆம் தேதிக்கு உரிமையியல் நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.